அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி கேழ்வரகு மாவுல உப்பு உருண்டை, ராகி நீர் உருண்டைன்னு சொல்லலாம். உப்பு உருண்டைக்கும் நீர் உருண்டைக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான். நம்ம உப்பு உருண்டைன்னு சொல்லலாம், நீர் உருண்டைன்னு சொல்லலாம். பட் நம்ம அரிசி மாவுல செய்வோம். அதே கான்செப்டை நம்ம ராகி மாவுல, கேழ்வரகு மாவுல கூடவே வெங்காயம், முருங்கைக்கீரைலாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இதை வந்து மாற்றி எல்லாரும் முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். ஒரு அற்புதமான ஒரு ராகி நீர் உருண்டை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல ஒரு கப்பு ராகி மாவு, இது வந்து ஒரு 200லேருந்து 225 கிராம் இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் போட வேணாம், சும்மா ட்ரையாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி வறுத்துட்டு செஞ்சோன்னா இந்த ராகி நீர் உருண்டையோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கனமான வானலியில் ஒரு 40 ml எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் போல் மிளகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு கலர்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை உருவி அப்படியே சேர்த்துட்டு 2 பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா, பொடியாக நறுக்குனா கொஞ்சம் இஞ்சி, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது வதங்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் நல்லா ஆகும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு அளவு தண்ணி நம்ம இதில் ஊற்றணும். 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த நீர் உருண்டைக்கு தேவையான உப்பை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வரும்போது நல்லா ஒரு கை நிறைய முருங்கைக்கீரை, க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை இதில் போட்டுங்க. லேசாக கிளறி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ராகி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கிண்டணும். தண்ணி ஃபுல்லாக சுண்டி களி மாதிரி ஒரு கெட்டியான களி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டோன்னு கிண்டணும். சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா சுற்றி 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 கிண்டிக்கினே இருக்கணும். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்போவே அந்த முருங்கைக்கீரை ஃப்ளேவரு அந்த கேழ்வரகு மாவோடு சேர்ந்து ரொம்ப அருமையான ஒரு அரோமா வரும். இப்போ கொஞ்சம் போல் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கிண்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிக்கணும். ஸோ இதுக்கே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இந்த 4 நிமிஷத்துலேயே இந்த மாவு ஒரு 50லேருந்து 60% நல்லா வெந்துடும். இந்த பதத்துக்கு நல்லா கிண்டி வேக வச்சதுக்கப்புறம் இதை இறக்கி ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறுனா போதும். அதாவது இது வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கையில் வச்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இளம் சூடு இருந்ததுன்னா பரவாயில்ல. சூட்டோட உருண்டை பிடிச்சோன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஆற வைக்க வேண்டியதில்லை. அதை வந்து நம்ம சைஸுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையாக, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாவை நம்ம இப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த முருங்கைக்கீரை, வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு வெந்துட்டும் இருக்கும். 60-70% இப்போவே வெந்துட்டுருக்கும்.
அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். இது மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு இட்லி குண்டான்ல கீழே ஏதாச்சும் ஒரு இலை போட்டுங்க. இது மாதிரி நல்லா அடிக்கிங்க. பார்த்தீங்கன்னா, இட்லி குண்டான்ல தண்ணி நம்ம ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கோம். நல்லா ஆவி வருது பார்த்தீங்களா? இது மாதிரி ஆவி வர டைம்ல தான் நம்ம வைக்கணும். இது மாதிரி வச்சுட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம், லோ ஃப்ளேம்ல ஒரு 7 நிமிஷம். மொத்தமா ஒரு 12 நிமிஷம் வேக வைக்கணும். மூடிடுங்க. நல்லா வேகட்டும். கரெக்ட்டா ஒரு 12 நிமிஷம் அருமையா வேக வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்தோம்னா அப்படியே சூப்பரா இருக்கும். ஒரு தடவை செக் பண்ணிடலாம் வெந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. உள்ள மாவு மாவா இருக்கக்கூடாது. ஸோ வடை கம்பி மாரி ஏதாச்சும் ஒரு கம்பி எடுத்து நம்ம குத்தி பார்த்தோம்னா ஒட்டாம வரணும். சூப்பரா வெந்துடுச்சு. நம்ம அப்படியே இத வந்து இறக்கிடணும். இப்போ ஹெல்த்தியான ராகி உப்பு உருண்டை, நீர் உருண்டை ரெடி. கண்டிப்பா உங்க வீட்ல இந்த அருமையான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு லைக்க ஒண்ணு போடுங்க. உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாய்.